ஒரு ரெண்டு கொஸ்டின் போட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் ஒண்ணே போட மாட்டேன், அந்த டீமுக்குள்ள தான் போகணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு அது அஃபெக்ட் ஆச்சு. பாக்குற எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அலகாய்ஸ் என்னடா இவன் 1 மாசம் ஆளே காணோம் திடீர்னு வந்துட்டு அலகாய்ஸ் சொல்றான் அப்படி பார்க்காதீங்க. ஸோ 1 மாசம் எங்க போயிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ட்ரீம் கம்பெனியான ஜோகோக்கு போயிருந்தேன். ஸோ அங்க வேற எதுவும் இல்லை, ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. ஸோ அதுல 1 மந்த் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த 1 மந்த்க்கு அப்புறம் அவங்க ஃபுல் டைம் எம்ப்ளாயா மாத்திட்டாங்க. ஸோ தமிழ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அட்லாஸ்ட் ஜோகோல வந்தாச்சு. ஸோ அப்ப என்னடா இன்னைக்கு ஜோகோக்குள்ள எப்படி வர்றது, ஸோ என்னென்ன ரவுண்ட் இருக்கும் அதெல்லாம் பார்க்க போறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ உங்களுக்கு அது ஸ்பெசிஃபிக்கா வேணும், இல்லை எனக்கு என்னென்ன ரவுண்ட் நடந்துச்சு, நான் எப்படி வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் கமெண்ட்டை பொறுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ரவுண்ட் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ அப்போ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு ஜோகோக்குள்ள வரதுக்கு ஒரு 1 இயர் ஆச்சு. ஸோ இந்த 1 இயர் ஜேர்னில வந்து ஸோ நான் யாரெல்லாம் மீட் பண்ணேன், ஸோ அவங்க என்னென்ன கைடன்ஸ் கொடுத்தாங்க, ஸோ எப்படிலாம் அவங்க என்ன டியூன் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சாங்க, ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் பற்றி சொல்ல போறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஹானர் பண்ணணும், நான் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக கால் பண்ணி சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஜோகோக்குள்ள வந்துட்டேன் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு ஹானர் பண்ணணும் அவங்களுக்கு, ஸோ அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஹெல்ப் பண்ணாம இருக்கவங்க கூட ஸோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணலாம்ல, அதுக்கு தான். ஸோ நம்ம பண்ற ஒரு சின்ன ஹெல்ப் எப்படி ஒருத்தவங்க லைஃப் மாற்றும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அப்படியே ஒரு 1 இயர் பேக், 1 இயர் இல்லை, 1 இயர் 2 மந்த்ஸ் பேக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கரெக்டாக அந்த நவம்பர் அந்த டைம்ல ஸோ அப்பயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பதான் அந்த பிளேஸ்மெண்ட் ஆன் கேம்பஸ் வரும்ல காலேஜ்ல. ஸோ அந்த டைம்ல வந்து ஸோ ப்ரிப்பரேஷனுக்காக நாங்கள் அப்படி படிச்சுட்டு இருக்கப்போ ஸோ என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ விஜய் எம்ஏ, ஸோ அவங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி ஸோ அப்புறம் எங்கள் ஹெச்ஓடி கிளவுடின் சார் அவர்கிட்ட போய் கேட்டோம். ஸோ இந்த மாதிரி படிக்கணும் நாங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு, ஸோ டைம் கொடுங்க, நான் இந்த மாதிரி படிக்கிறோம் லேப் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேர் மட்டும் ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கிட்டு லேப்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ லேபில் போயிட்டு அவங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்குறப்ப தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சி ப்ரோக்ராமிங் இப்படி இருக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு ஒரு இன்டெப்த் நாலேஜ் எனக்கு கிடைச்சிது. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் ஆச்சு. ஸோ அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கிளவுடின் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த 2 மந்த்ஸுக்கு அந்த டிசம்பர் மந்த் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஆன் கேம்பஸ்ல வந்து கியூ ஸ்பைடர் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்தது. ஸோ சும்மா அட்டன் பண்ணுவோன்ட்டு அது அட்டன் பண்ணா அது கிளிக் ஆயிருச்சு. ஸோ ஆனால் போற ஐடியா எனக்கு இல்லை. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான். ஸோ அதுக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். அப்பதான் எங்க பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் வசந்த் சார், ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, அது நல்ல இன்ஸ்டியூட் தான், ஃப்ரீயா சொல்லி தருவாங்க, ஸோ வேலையுமே அவங்க வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அனுப்புனாரு. சரி போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல அவர் சொன்ன அந்த வார்த்தைனால தான் நான் அதுக்கு போனேன். ஸோ அவருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே கியூ ஸ்பைடருக்கு வரும். ஸோ ஜனவரி தான் கரெக்டாக ஜான் ஆரம்பிச்சு இந்த ஜான் வந்துருச்சு. ஸோ கியூ ஸ்பைடர் ஜேர்னி வந்து ஜான்ல ஆரம்பிச்சது. ஸோ ஜான்ல 22 சம்திங் அந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சு. ஸோ அங்கே போனால் அவங்க வந்து நமக்கு ப்ரெசன்டேஷன்ல இருந்து எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், எந்த அளவுக்கு பேசணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு எஸ்கியூஎல் வந்து ரொம்ப டீப்பா படிச்சது அங்கதான். அதுக்கப்புறம் எனக்கு பைத்தான் அதுக்கு முன்னாடி தெரியும். ஸோ பைத்தான் கோர்ஸ் எடுத்து பண்ணேன். ஸோ பைத்தான் சொல்லி கொடுத்தது வந்து ராஜ்குமார் சுந்தர். அவர் வந்து பைத்தான் மட்டும் இல்லாமல் லைஃப் லெசன்ஸும் நிறைய பேசுவாரு. அவர்கிட்ட நம்ம ஏதாவது நல்ல பேர் வாங்கணுமே அப்படின்ட்டு நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இது ஏதாவது பண்ணி 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 நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ ஒரு நாள் போர்டில் எழுத சொல்லி நான் போய் யாருமே வராதுப்ப நான் போய் எழுதி அந்த மாதிரி நிறைய இருக்கு அவருக்கு பற்றி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி என்னோட ஸ்டேஜ் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் உடச்சவர் அவர் தான். ஸோ அவரு கைட் பண்ணி தான் அந்த இதுல இருந்து வெளியே வந்தேன். ஸோ பயப்படாம பேசு இப்ப பேசுறேன்னா அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வர வச்சது அவர் தான். ஸோ அவருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ஜேர்னி அந்த இதுல இருந்து ஸோ மிட் தான் கரெக்டா, அதாவது ஜாங்கோ தான், பைத்தான் போயிட்டனாலே ஜாங்கோ ஜாங்கோ முடிச்சிருந்தா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வேற எங்கேயோ போயிருப்பேன். ஸோ அந்த ஜேர்னி கரெக்டா அந்த டைம்ல வந்து ஜோகோல இருந்து மெயில் வந்து ஸோ ஜோகோ இன்டர்வியூக்கு ஸோ சரி சும்மா போய் அட்டன் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணி அப்பயே இப்போ வந்துருவோம் தான் பார்த்தா செலக்ட் ஆயிட்டேன். ஸோ என் கூட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்க யாரும் ஆகல. ஸோ நான் மட்டும் ஆயிருந்தேன். இதுவே அதிசயம் தான்ட்டு நான் செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ண போனேன். செகண்ட் ரவுண்ட்ல பார்த்தா ஒரு 2 கொஸ்டின் போட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் ஒன்னே போட மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்ல போனேன். பார்த்தா 2 போட்டோம். பரவாயில்ல. ஏன்னா ஏன் ஜோகோ நான் பயந்தேன்னா எல்லாரும் ஜோகோ பெரிய கம்பெனி அதெல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும் டஃப்பா இருக்கும். அதாவது 3க்கு நான் 3 போட்டிருந்தா உள்ள போயிருக்கான், 2 போட்டு வெளியே வந்தேன். ஸோ இன்னும் ஒன்று தானே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்லயே வந்தேன். ஸோ கரெக்டா அந்த ஒரு 1 மந்த் கேப்ல இன்னொரு மெயில் வந்துச்சு ஜோகோல இருந்து. இது வந்து ஜோகோல இருந்து இல்ல, ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடிஸ், இது அவங்க இதுல இருந்து வந்தாங்க.
ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அவங்கள பத்தி சர்ச் பண்றப்ப அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க ஒரு 3 months to 4 months ட்ரைனிங் பண்ணி இன்டர்வியூ ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. ஸோ இதுக்கு போலாமா வேலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. ஸோ என்ன பண்றது தெரியாம இருந்தப்போ ஸோ எங்க அம்மா சொன்னாங்க சும்மா போய் ட்ரை பண்ணு, வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ சும்மா போய் பண்ணோம். பார்த்தா அன்னைக்கு இது நல்லா போச்சு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் என்வரான்மெண்ட் தான். ஸோ அன்னைக்கு முடிஞ்சுட்டு செலக்டும் ஆயிட்டேன். ஸோ அந்த அதாவது இன்டர்வியூ ரவுண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்வியூல வந்து இந்த வரைக்கும் அந்த மாதிரி மொக்கையா நான் பண்ணதே இல்லை. மொக்கையாவும் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஜாலியாவும் இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. சிரிச்சுக்கிட்டே தான் அவங்ககிட்ட யார் எடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூஹிசான். ரூஹிசான் என்ன பண்ணாங்கன்னா இன்டர்வியூ எடுத்தாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவனுக்கு தெரியுது, இவனுக்கு கான்செப்ட் தெரியுது ஆனா சொல்ல தெரியல அப்படின்ற அளவுக்கு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. நானும் சுத்தி வளைச்சு ஏதோ சொல்லி வர வச்சுட்டாங்க, ஆன்சர் எப்படி வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ இது வந்து வேற யாரா இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவனுக்கு சொல்ல தெரியல, ஏன்னா இந்த ரீசனுக்காக நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கேன். ஸோ அந்த இடத்துல அவங்க ரிஜெக்ட் பண்ணல. ஸோ இவனுக்கு தெரியுது, ஆர்டர் பண்ணா ஓகே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, May 6 தான் ஜாயினிங் அப்படின்ற மாதிரி அப்போ ஆஃபீஸ்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இங்க என்ன பண்ணிட்டேன், துருன்னு வந்துட்டு ஜாங்கோ கிளாஸ் போயிட்டு வந்துச்சு. இல்ல எனக்கு கோவில கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் சார்ட்ட சொல்லிட்டு நின்றுட்டேன். யூஸ் பேட்ல நின்றுட்டு வந்துட்டேன். கரெக்டா May 6க்கு கிட்ட ரேஞ்ச் வர வர என்ன ஜாயினிங் லெட்டரே வரல அப்படின்னு கேட்கிறப்போ கொஞ்சம் உள்ள ப்ரெஷர் போயிட்டு இருக்கு, கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா போய்ங்களா இங்கேயும் நம்ம விட்டு வந்துட்டு இப்ப இங்கேயும் போக முடியாது, ஒரு 2-3 வாரம் போயிருச்சு. ஸோ இங்க போய் என்னால கண்டினியூ பண்ண முடியாது, இங்கேயும் போக முடியாதுன்ட்டு. ஸோ அந்த இடத்துல பைத்தானா ஜாவாவா, ஏன்னா இங்க வந்து ஜோவா வந்துட்டோம்னா ஜாவா தான். ஸோ பைத்தானா ஜாவான்னு முடிவு பண்ணிட்டு ஜாவா போகும்போது ஜாவா எடுத்து ஒரு 2 months ஜாவா படிச்சுட்டு இருந்தேன். ஜாவாவோட ப்ரோக்ராமிங் டிஎஸ்சி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு 2 months ஜூலைல அப்படி ஜாயினிங் லெட்டர் வந்துருச்சு. ஸோ இப்போ அப்படியே அங்கே வந்துட்டோம். ஜாயினிங் வந்துட்டு ஜோவோ ஸ்கூல்ஸ் ஆஃப் கிராஜுவேட் வந்தாச்சு. ஸோ அங்கே போனால் அங்கே எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. யார் யார் பார்த்தீங்கன்னா தாமரைசான், ரோகிசான், அப்புறம் வந்து சுதாகர் சான் இருப்பாரு, ராஜிசான், இவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து மீட் பண்ணி ஸோ பேசி அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ தாமரைசான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜாவா கடவுள் அப்படியே சொல்லலாம். ஸோ அவரை பார்த்து தான் எனக்கு ஜாவா மேல இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ ஜாவா நான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா நினைச்சு விட்டுட்டேன், சும்மா படிச்சா போதும்ட்டு. ஸோ அவரு எடுக்கிற அந்த டெப்த் பார்த்துட்டு எனக்கு இன்னும் இவ்வளவு எடுக்கிறாரு நம்ம படிக்கணும். ஒரு வாரம் நான் ரொம்ப திணறினேன். ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் என்னென்ன பண்றாரு அதெல்லாம் நோட் பண்ணி நான் படிக்க ஆரம்பிச்சோன்னே எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஜாவால. ஜாவானா இப்படியா இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைம்ல தான் என் ரூம்மேட்ஸும் மாட்டினாங்க. ஸோ இப்போ நம்ம படிக்கிறது வந்து சண்டை போட்டு படிச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஒரு 5 பேர் இருப்போம் நாங்க, நானு, சிவா ப்ரோ, சரண், சஞ்சய், தினேஷ். ஸோ இவங்க எல்லாரும் கூடயும் சண்டை போடுறோம். எப்போ டெய்லி சண்டை தான். ஒரு கான்செப்ட் எடுத்து இதே போட்டு அப்படியே மாத்தி மாத்தி பேசி ஒரு கன்க்ளூஷன் வந்துருவோம் நாங்க. ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு சண்டை போட்டு படிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போச்சு. ஸோ கரெக்டா இந்த 3 months முடிகிறப்போ ஜாவா பத்தி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஸோ இது நடுப்புற வந்து மென்டர்ஷிப் கொடுத்துருந்தாங்க. மென்டர் வந்து லக்ஷ்மி சான். ஸோ அவங்க வந்து அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து ஸோ என்ன பண்றீங்க கைட் பண்ணிட்டே இருப்பாங்க, இப்படி பண்ணுங்க. ஸோ என்னோட ஃபைனல் ப்ராஜெக்ட்லாம் வந்து எனக்கு நல்ல ஐடியா கொடுத்து பண்ண வச்சதே அவங்க தான். ஸோ அதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ZSDSல தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்துச்சு. ஸோ பைத்தான்ல இருந்து ஜாவாக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு வந்து ZS காரணம். ஸோ அதுக்கு வந்து சுதாகர் ரானுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், தாமரிசானுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க 2 பேர் தான் மெயினா இந்த இது எடுத்து நடக்கணும். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ கரெக்டா இது முடிச்சு ஒரு 1.5 மாசம் வீட்டுல இருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்து போறதுக்கு முன்னாடி இந்த மிட்ல வந்துடும். ஸோ ZSல மிட்ல என்ன ஆயிருச்சு, ஒரு 1.5 monthல வந்து ஜோகோல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தேன். ஸோ அங்க போனா ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்றோம் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன், செகண்ட் ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் பெருசா நினைச்சேன். ஆனா இங்க இங்க ட்ரெயின் பண்ணனால ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தேர்ட் ரவுண்ட் என்ன ஆயிடுச்சு, தேர்ட் ரவுண்டுமே அட்மோஸ்ட் ஒரு 80% முடிச்சுட்டேன். முடிச்சு எடுத்துட்டு போய் கொடுக்குறப்போ அவங்க ஒரு HKS சொல்லிட்டாங்க. இது ஸ்டார்டிங் சொல்லியிருந்தா பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஒரு HKSக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அப்பதான் தோணுச்சு, இதுக்காக நம்மளை ரிஜெக்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அது அந்த ஒரு இது போவே இல்லை, நம்ம கண்டிப்பா அந்த டீமுக்குள்ள தான் போகணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு அது அஃபெக்ட் ஆச்சு. பாக்குற எல்லாத்தையுமே புலம்பிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி. அதுவும் சரி புலம்புலாம் கூட பரவாயில்ல, அவங்க கிட்ட போய் சொன்னாலே ஐயோ அந்த டீம் அது பெரிய டீம் ஆச்சு பெரிய டீம் ஆச்சுன்னு சொல்லி இன்னும் நம்மள டிப்ரெஷன் ஆக்கி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போச்சு. ஸோ இந்த ட்ரைனிங் முடிஞ்சா 1.5 month என்ன பண்றதுன்னு தெரியாம ஸோ நமக்கு ஜாவா எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அட்வான்ஸ் கான்செப்ட் படிக்கலான்ட்டு அட்வான்ஸ் கான்செப்ட் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை, கரெக்டா நான் எந்த டீம் போகணும்னு நினைச்சேன் அந்த டீம்ல இருந்து மெயில் வந்துச்சு, கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி.
நீ எங்க வேணா போடு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு 10 நாள் கேப் இருந்து. ஸோ 10 நாள்ல என்னெல்லாம் படிச்சோமோ எல்லாத்தையும் ஒரு வயசு போட்டு கரெக்டாக போகணும். கோயம்புத்தூருக்கே போய் அட்டன் பண்ணோம். ஸோ லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டேன். டெக்னிக்கலுமே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இன்குபேஷன் கொடுக்குறோம் அப்படின்ற, இன்குபேஷனா இன்டர்ன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது ஒரு லக்கு என்னன்னா சென்னை கொடுத்தாங்க. ஸோ சென்னை பிரான்ச்சுக்கு போங்க அப்படின்னு. அப்புறம் சென்னையில வந்து ஜாயின் பண்ணி இந்த இடத்துலதான் ஒரு பெரிய இதுவே ஆச்சு. ஸோ இந்த இன்குபேஷன் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 months அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 3 monthsனா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ இந்த குரூஷியலான மந்த். ஏன் குரூஷியல் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ZS முடிச்சிருந்தேன்னா ZSல இருந்து மேக்ஸிமம் ஒரு 3 இன்டர்வியூ கால்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுவுமே இந்த 3 மாசத்துக்குள்ள வந்துடும். அடுத்து டிசிஎஸ் ஆஃபருமே இந்த ரேஞ்சில் தான் வந்துடும். ஸோ அதை பேக்கப்பா வச்சு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கியூஸ் பைடு வந்து ஜான்ல ஜாயின் பண்ணனா, ஸோ ஜானோட முடிஞ்சிடும். ஸோ அந்த டைமுமே ஜானோட முடிஞ்சிடும். என்னடா இது, கையில இருந்த 3 இது விட்டுட்டு தான் இதுக்கு போகணுமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் சரி எடுத்துடுவோம், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு தான் இது 3த்தையும் தூக்கிட்டு தான் இதுக்கு வந்தேன். ஸோ இதுக்கு வந்துட்டோடனே இங்க உள்ள வந்தோடனே இது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுது. என்னன்னா உள்ள வந்தோடனே அவங்க சொல்லிட்டாங்க 2 வீக்ஸ்லயே முடிச்சிருவோம். 3 monthsலாம் இருக்காது, 2 வீக்ஸ்லயே உங்களுக்கு எவாலுவேஷன்லாம் முடிஞ்சிடும், செலக்டட் யாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 வீக்ஸ் செம்ம ரஷ்ஷா எடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனாலதான் என்னால இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அந்த ரஷ்ல எடுத்துட்டு போறப்போ தனுஷ் அண்ணா எனக்கு என்னோட மாடியூலுக்கு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ ஒரு கான்செப்ட் படிச்ச உடனே இப்படி படிச்சிருக்கணும், நம்மள வந்து கொஸ்டின் கேட்டு அவர் கைட் பண்ணி சூப்பரா கைட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரை பத்தி லாஸ்டா சொல்றேன். ஸோ அவர் நல்லா கைட் பண்ணியிருந்தாரா. ஸோ அந்த 2 வீக்ஸ் முடிஞ்ச உடனே எவாலுவேஷன்லாம் வச்சு சாக்டா சொல்லி ஸோ HR 1 முடிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டேன். ஸோ இந்த ஜேர்னில தனுஷ் அண்ணா வந்து, அதாவது இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த 1 இயர் ஏன் இவ்வளவு வெயிட் பண்ணோம்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்ற எனக்கு அது ஒர்த்தா இருந்துச்சு. ஸோ நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது ஒர்த்து அப்படின்றது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ தனுஷ் அண்ணாவை பாக்குறப்போ ஸோ என்னோட மைண்ட் செட்ல என்னோட அப்டேட்டட் வெர்ஷன் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இருந்துச்சு அவரை. ஸோ நான் எப்படி எல்லார்ட்டையும் பேசுவேன், எப்படி இருப்பேன், ஸோ அந்த மைண்ட் செட்டை எனக்கு இன்னும் டியூன் பண்ணி கொஞ்சம் அப்டேட் பண்ணா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தாரு அவரு. ஸோ அந்த அளவுக்கு மோட்டிவேஷனும் கொடுத்துருந்தாரு நிறையா. ஸோ அவருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல அவர் செலக்ட் பண்ணதுக்கு. ஸோ இப்போ அவர் டீம்ல தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து வேற என்னன்னா, ஸோ இந்த மாதிரி ஸோ இவங்க எல்லாருமே மென்டர்ஷிப் கொடுத்து கைட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இவங்க எல்லாம் டேரக்டா எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டைரக்டா ஒரு மோட்டிவேஷன். அதாவது மோட்டிவேஷன் சொல்ல முடியாது, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கப்பெல்லாம் அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு அது மறந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ யார் யார் பார்த்தோம்னா, ஸோ காலேஜ் டைம்ல பார்த்தோம்னா விஜய், MA, ஸோ சோபனா, ஸோ இவங்க எல்லாரும் வந்து ஸோ காலேஜ் டைம்ல வந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனா இருந்தாங்க. ஸோ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஸோ என்னோட பாய்ஸ் வந்துட்டானுங்க. ஸோ ஃபாசில், ரோஹித், ஆலன், ஸோ அதுக்கப்புறம் பெர்னாஷா, ஸோ இவனுங்க கூட சுத்தி ஸோ ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா இவங்க கூட போயிட்டா அது ரிலீஃப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குமே தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கடுத்து வேற பார்த்தோம்னா, ஸோ இன்குபேஷன் ZSல இருக்கப்போ ஸோ மித்ரா, அடுத்து சூர்யா, அரவிந்த், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ மித்ராலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளை என்னோட ரொம்ப டிமோட்டிவேட் ஆவா. நான் போய் அவளை மோட்டிவேட் பண்ணிட்டு அவன் என்ன மோட்டிவேட் பண்ண. ஸோ இப்படிதான் அந்த டைம் போச்சு 3 months. ஸோ அதுக்கப்புறம் இந்த 1 monthல வந்து ஸோ இங்க யார் இருந்தாங்கன்னா காவியா, திவ்யா, ஸோ இவங்களுமே மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ நீ வந்து நல்லா பண்ணிட்டு தான் இருக்க. ஸோ அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணப்போ எனக்கு அவங்களுக்கு வர டவுட்லாம் எனக்கு இன்னும் கிளாரிஃபை பண்றப்போ இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இப்படிதான் போச்சு. ஸோ இந்த 1 இயர். ஸோ இது எதுக்குடா இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணிட்டியா அப்படி சொல்லி காட்டுறதுக்கு கிடையாது. ஸோ இப்போ நான் ஏன் இது சொல்றேன்னா, இவங்க எல்லாரும் இந்த ஃபேஸ்லாம் எடுத்து பார்க்குறோம், இவங்க பண்ணாலும் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பா இருந்திருக்கும். இப்போ இந்த 1 இயர் ஜேர்னி எடுத்து பார்க்குறப்போ அது நம்மள ஒரு இடத்துக்கு எடுத்துருந்துச்சு. ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் நம்மளால முடிஞ்சாலும் அதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஸோ அந்த சின்ன ஹெல்ப் பண்றப்போ அவங்க லைஃப் மாறலாம்ல. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இவங்களுக்கும் ஹானர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இனிமே ஹெல்ப் பண்ணணும்னு தோன்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு தான் பண்ணேன். 2 பேர் லாஸ்டா வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் யாரு பார்த்தீங்கன்னா, ஸோ மணியண்ணா அப்படின்றவரு. ஸோ இவரா அதாவது இந்த ஒரு ஃபேஸ் போயிட்டு இருக்கப்போ சில இடத்துல நம்ம டவுன் ஆகும்ல, சரி வேணா கிவ் பண்ணிடலாம் அப்படின்ற டைம்லாம் கரெக்டா நான் போய் மீட் பண்ணணும்னே நினைச்சிருக்க மாட்டேன். அவரே ஏதோ ஒரு கோஇன்சிடென்ட்ல மீட் பண்ணி அவர் ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் பெரிய கம்பெனிடா, எனக்கே அது ட்ரீம் கம்பெனி. ஸோ அந்த மாதிரி அவர் சொல்றப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். நிறைய பேரோட ட்ரீம் கம்பெனி. நான் ரொம்ப இந்த இன்குபேஷன்லாம் கொடுக்குறப்போ நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன். இந்த இன்குபேஷன்லயே இருக்குமே இவ்வளவு நாள் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ
இதெல்லாம் எவ்வளவு பேர் ட்ரீம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அனுப்புனவர் அவரு. அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லாஸ்டா பார்த்தோன்னா ஸோ எங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த 1 இயர்ல பாக்குற எல்லாருமே கேட்டிருப்பாங்க, ஸோ என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க என்ன வேலைக்கு போறீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருந்துச்சு, இன்னும் வேலைக்கு போகலையா, ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு ஒரு ப்ரெஷரு. ஸோ ஆனா இவர் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஸோ அதாவது இப்போ நான் சொன்ன எல்லாருக்குமே நான் என்ன பண்றேன்னு அட்லீஸ்ட் தெரியும் கரெக்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு, அது ஒரு பெரிய கம்பெனி, அதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு கூட இவருக்கு தெரியாது. ஸோ இவர் அதை பத்தி பெருசா கேட்டுக்கல. ஸோ ஏதோ ஆசைப்பட்டுட்டான், ட்ரை பண்ணட்டும் அப்படின்ட்டு என் போக்கில் விட்டுட்டார். ஸோ அந்த ஒரு இதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஸோ ஃபினான்ஷியலாகவும் சரி ரொம்ப சப்போர்ட்டா இந்த 1 இயர்ல வந்து இவங்க எல்லாருமே ஒரு சின்ன சின்ன ஃபேஸ் தான். ஸோ இந்த 1 இயர் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து ஒரு பெரிய பேக்கப், ஒரு எப்படி சொல்றது, ஒரு சப்போர்ட்டா இருந்தது வந்து ஸோ எங்க அப்பா தான். ஸோ அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற இதுதான். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த 1 இயர்ல நான் மீட் பண்ண எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஸோ யார் பேரை மறந்துருந்தா சாரி. ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.